நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் கழுத்தை சுற்றியிருந்த இரும்பு கம்பி, அவரது வாயிலிருந்து எடுக்கப்பட்ட இரும்பு பிரஷ் போன்றவை வீட்டிலிருந்தே கொண்டுவரப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் ஆறுமுக நயினார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமாரின் மரணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது சடலத்தின் புகைப்படங்கள் நேற்று வெளியாகி பரபரப்பை கிளப்பியது. இந்நிலையில் ஜெயக்குமாரின் கழுத்தை சுற்றியிருந்த இரும்பு கம்பியும் அவரது வாயிலிருந்து எடுக்கப்பட்ட இரும்பு பிரஷ், பிளேடு போன்றவை அவரது வீட்டிலிருந்தே கொண்டுவரப்பட்டது என போலீசார் விசாரணையில் இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜெயக்குமார் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அவரது தோட்டத்தில் டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் இன்று மீண்டும் ஆய்வு செய்தனர். இதேபோல் அவரது இல்லம் அமைந்திருக்கும் பகுதியில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிசிடிவிகளும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே தனது ஒட்டுமொத்த சொத்தையும் வங்கிகளில் அடமானம் வைத்து சுமார் 4 கோடிக்கும் மேல் ஜெயக்குமார் வங்கியில் கடன் வாங்கி இருந்தும் மாதம் 5 லட்சம் ரூபாய் வட்டி கட்டி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மறுபுறம் ஜெயக்குமார் மரணத்தில் அரசியல் செய்வதை விரும்பவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மரணத்தில் போயிட்டு அரசியல் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. மாற்று அரசியல் சக்திகளும் இதில் அமைதியாக புலன் விசாரணை வந்த பிறகு பேசலாம். அதே சமயம் மரண வாக்குமூல கடிதங்களை ஜெயக்குமாரை எழுதினாரா அல்லது விசாரணையை திசை திருப்பும் முயற்சியாக எழுதப்பட்டதா என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இத்தகைய சூழலில் ஜெயக்குமாரின் மகன்களிடம் திசையன்விளை காவல் நிலையத்தில் வைத்து தனிப்படை போலீசார் இன்று விசாரணை மேற்கொண்டனர். உயிரிழந்தது ஜெயக்குமார் தானா என்ற கோணத்திலும் அவரது குடும்பத்தினர் சந்தேகம் எழுப்பியதால் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்காக சடலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட எலும்புகள் மதுரை மண்டல தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் ஆறுமுக நயினார் வழங்கும் கூடுதல் தகவல். தோட்டத்தில் அவர் எரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லக்கூடிய இடத்தில் தோட்டம் முழுவதும் அங்குலம் அங்குலமாக காவல்துறையினர் ஏதாவது புதிய தடயங்கள் கிடைக்குமா என ஆய்வு செய்தனர். இன்று மதியம் தடயவியல் நிபுணர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்து அவர்களும் பரிசோதனை மேற்கொண்டனர். கிணறு, அங்குள்ள தொழுவம், அனைத்து இடங்களிலும் பரிசோதனை மேற்கொண்டனர். இது மட்டுமல்லாது டிஎன்ஏ பரிசோதனை அவரது மகனுக்கு எடுக்கப்பட்டு அந்த சாம்பிள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்னும் ஓரிரு தினங்களில் முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு அறிக்கை தரப்படும் என காவல்துறை தரப்பில் தெரியப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், நன்றி ஆறுமுக நயினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.